ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இது ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன். நேற்று என்னோடய முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க அபவுட் எஃப்டி. இன்றைக்கி அடுத்தது என்னென்னா, அடுத்த எஃப்டி எதை பற்றினா, எந்தெந்த இடத்துல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், கும்பகோணம் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறமா பஜாஜ் ஃபைனான்ஸு, இதிலலாம் பேங்க்கை விட கொஞ்சம் அதிகமான வட்டி கிடைக்குது. பட் அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி டெய்லி காம்பவுண்டிங்காக, அதாவது தினசரி கூட்டு வட்டியாங்கிறது எனக்கு தெரியாது. அது நீங்கள் கேட்டுக்கோங்க. பட் சதவீத விகிதம் பார்க்கும்போது பேங்க்கை விட இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கூடுதலாக வட்டி தராங்க. ஸோ நீங்கள் உங்கள் பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணாமல் அந்தந்த இடத்துல போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது கூட்டு வட்டியோடு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட தினசரி செலவுகளை கொஞ்சம் லிமிட் பண்ணி, ஆக்சுவலாக மகா பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட செலவுகளை மேக்சிமம் குறைச்சிக்கிட்டு, அதாவது அதிகபட்சமாக எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி, மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான நல்ல காரியங்களுக்கு, உதாரணமாக ஒரு மரம் நடுதல், அப்புறமா ஏகப்பட்ட ஏசி கம்ப்யூட்டர் இதெல்லாம் போட்டு யூனிவர்ஸே அப்படியே பாழாயிருக்கு. யூனிவர்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் செய்தல், ஸ்லோகங்கள் மந்திர ஜபங்களை அடிக்கடி உருப்போடுதல், இந்த உருப்போடுறது மூலமாக இந்த யூனிவர்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச நம்ம நல்லதை செய்கிறோம். மரம் நடுதல், செடி நட்டு பராமரித்தல், அப்புறமா சுற்றுச்சூழலை பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் கவரு இதெல்லாம் போட்டு பாழாக்காமல் முடிஞ்ச அளவு இயற்கை துணிப்பைகள், காய்கறி வாங்க போனால் இயற்கை துணிப்பைகளை வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக் கவரை நீங்கள் இப்போ துணிப்பை வச்சுருந்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரே தரமாட்டாங்க. நீங்கள் துணிப்பையிலேயே மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. எழுதி வச்சு தான் பேசுவேன் எப்போதும். அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட அவசரத்துக்கு கடன், நீங்கள் உங்களுக்கு தேவை வருது, நம்ம யார்கிட்ட போய் கடன் கேட்குறதுன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் வைப்பு நிதி வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் வட்டி வாங்கிக்க, அதுக்கு அந்த தொகைக்கு எதிராக நீங்கள் கடன் வாங்கலாம் பேங்க்கில். அதுக்கு வட்டி வரும். ஆனால் நீங்கள் போட்ட வைப்பு தொகைக்கு உள்ள வட்டியும் உங்கள் கணக்கில் வந்துட்டே இருக்கும். அதனால் அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்கள் தேவைக்கு, உங்கள் கடனுக்கு நீங்கள் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், அதிக வட்டி கொடுத்து ஏமாற வேண்டாம். சில நிகழ்வுகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பேங்க்கில் அடமான வச்ச நகையை திருப்ப போகும்போது அது ஒரிஜினல் நகை இல்லாமல் போலி நகையாக திரும்பி வந்திருக்கு. நான் பேங்க் பேரெல்லாம் சொன்னால் பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அடமானம் வைக்கிறதுங்கிறத ரொம்ப யோசித்து தேவைன்னா மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா வட்டியும் அதிகம், அதே சமயம் நம்ம பொருளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஆகிடும். ஆனால் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. நகைக்கடன் வாங்க போனீங்கன்னா நீங்கள் திருப்ப வரும்போது ஒரு வாரத்துக்குள்ளே அந்த நகையை உங்கள் வசம் வங்கியோ வேறு யாராவது தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனியோ உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்க தவறினா ஒரு நாளைக்கும், அதாவது லேட் ஆகிற, தாமதமாகிற ஒரு நாளைக்கும் 5000 ரூபாய் வட்டி வீதம் கொடுக்க சொல்லி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நகை கடன்னு போனீங்கன்னா, திருப்ப போகும்போது டிலே பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த தீர்ப்பை கோட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கலாம். தேங்க்யூ.